brute. கொஞ்சம் கூட ரோட் சென்ஸ் இல்லாம மாட்டெல்லாம் குறுக்க நிக்க வச்சிருக்கான். ஏய் இங்க வா. ஏய் இந்தாமா. என்ன ஏங்க? என் பேரு வேலை தெரியுமா? இந்தா மேன், நீதானே மாட்டுக்கார? ஆமா, நான் தான் மாட்டுக்கார வேலை. என்னமா இப்போ இப்படிதான் மாடெல்லாம் குறுக்க நிக்க வைக்கிறதா? போதுமா, கொஞ்சம் போத்துங்க. கண்ணு போடாமா? பா 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 போமா. பொம்பளை சொல்றதுதான் ஒரு மாட்டுக்காரன் அடிச்சுட்டானே. மறுபடியும் சொன்ன பிச்சுக்கும் பிச்சாமா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். நீ என்ன அடிச்சுட்டே இல்ல. உன்னை எங்க அப்பா சொல்லி என்ன பண்ற பாரு. உங்க அப்பா பெரிய கொக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஏதாவது வேணுமா? எங்க அப்பா யாரு நினைச்சேன்? சேர்மன் நாகலிங்கம். ஜாகிரதை. எல்லாம் ஆம்பளை போட்ட உடனே ஆம்பளை நினைச்சுக்கிறது. இந்த பழங்காட்டுனரி உன் சலசலப்பு கஞ்சாதுமா. ஏப்பா வேலா, சேர்மன் மகளை போய் அடிச்சு விட்டிய. அவன் பழிவாழத்துக்கு கஞ்சாத கொலகாரனாச்சே. கொலகாரனா? என்னமா அது? என்ன நடந்தது? ஏன் அடற? சொல்லிட்டாவது சொல்லுமா. புரிய சேர்மனோட பொண்ணு தான் பேரு. என்ன பிரயோஜனம்? ஆஃப்டர் ஒரு மாட்டுக்காரன் என்ன இன்னைக்கு ஆடி ஆடின்னு அடிச்சுட்டோம். கரெக்ட். இனிமே பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணுங்கெல்லாம் உருப்படணும்னா மாட்டுக்காரெல்லாம் மனசு வச்சாதான் நடக்கும். மூடுறாவாயா? யாருமா அந்த மாட்டுக்காரன்? அவன் பேரு வேலனாப்பா. நான் கார் ஓட்டிட்டு போகும்போது மாடெல்லாம் குறுக்க கொண்டு நிக்க வச்சான். ஏப்பா இது உனக்கே நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன்ப்பா. அதுக்காக என்ன போட்டு அடி அடி அடிச்சுட்டான்ப்பா. பாத்தியாப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் மகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஆண்டவன் பனிஷ்மெண்ட் ஒரு மாட்டுக்கார மூலமா தீர்த்துக்கிட்டான். ஓ காட், யூ ஆர் ரியலி வெரி கிரேட். கிறுக்கு போயில இல்லையா? என்ன முதலாளி, மாட்டுக்கார வேலை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டிடு. சரி முதலாளி. சேர்மன் நாகலிங்க மக. நீ சண்டைக்கியா? இல்ல உன்னை அடிக்க வரல. அப்படி வாங்க வந்தியா? ஐயோ அதுக்கும் இல்ல, ஒரு நியூஸ் கொடுக்க வந்திருக்க. என்ன இங்கிலீஷ்ல பேச்சு? என்ன நியூஸ்? உன் குடிசைக்கு நெருப்பு வைக்க போறாங்களாம். ஓஹோ, தீ வைக்காங்களா? அவளை தொலைச்சு விட்டு வந்தவன். எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. ஒரு செய்தி தெரிஞ்சு பெரிய கூட்டத்தை அனுப்பிச்சிருக்கான். போப்பா, இன்னைக்கு பேச்சு தோச்சு உன் தலையில குடிவி இருக்கிற அளவுக்கு மூளை இல்லாம போச்சு. நாக்கு நிலமெல்லாம் வச்சு போடும். ஜாக்கிரதை. இப்படி எல்லாம் முடியாது. பந்திரமா தப்பிச்சுக்கிட்டாதான் உண்டு. பொம்பளை போய் சொல்லு. ஐயோ நான் சொல்றது கேளுமா? அதோ ஓடா ஓடா. இனிமே நம்ம ஓட முடியாதுப்பா. இந்த பக்கம் தானே வந்தாங்க. ஆமா, எங்க போயிட்டாங்க? என்னையா பண்ற? அவங்க வந்த வரைக்கும் நீ வேலை செய்யா?
தலைமுடி போச்சு. முடி போகாட்டி உன் தலையை போயிருக்க. உள்ள பாத்துட்டு வரலாம். சமயம் முடி வெட்டணுமா? ஒருத்தனை தேடுறோம், கிடைச்சா நாங்களே வெட்டுறோம். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கானுங்க. இங்கே இருந்து பாப்போம். சரி. ஆஹா, யோ 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 ரொம்ப பிரமாதமா இருக்கியா? ஆமா, இதுக்கு முன்னால ரொம்ப பழக்கம் போட்டுருக்கு இல்லையா? இந்தா இதையும் வச்சுக்க. ஒண்ணு வேலை இருக்கு. என்ன வேலை? முடிய வைக்க. இந்தாங்க பேசினபடி 10 ரூபா. போலாம்ப்பா. இந்த பக்கமா தான் போறாங்க, இங்கதான் திரும்பி வரணும். அதனால இருந்து பாத்துக்கிட்டே போவோம். உங்களுக்கு சரியா இருந்தது, எனக்கு சரியா இருக்கு. அதை தச்ச டெய்லர் அப்படி. ஆமா, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? மாட்டுக்கான என்னத்துக்கு இதெல்லாம் இப்ப தேவையா? உன் குடிசுக்கு நெருப்பு வச்சு உன்னை கொல்ல வந்தானே எங்க அப்ப, அவன் தொல்லை நிரந்தரமா ஒழியணும்னா அவன் பேர்ல கேஸ் பண்ணணும். போடுங்க. நான் இல்லையா, நீதான் கேஸ் பண்ணணும். எங்க போடுறது? என் தலைமையில போடு. கேஸ் எங்க போடுவாங்க? கோர்ட்ல தான் போடணும். என்ன செய்யறது? வக்கீல் சட்டநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அவரும் ஒரு சம்சாரமும் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீ தட்டாத, விஷயத்தை மட்டும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிடு, அவரே கேஸ் போடுவாரு. அப்படியா? அதோட மட்டும் இல்ல, எரிஞ்சு போச்சு அவன் குடிச்ச அதை புதுசா கட்டித்தர ஏற்பாடு செய்வார். ஐயோ புண்ணியமா, நல்லா இருக்கேன் பாப்பா. இந்த மாதிரி இப்ப சொல்றேன், காலை கெட்டியா பிடிச்சுக்க, விட்டுறாத. எப்படி? என் கால் இல்லையா? என் கால் இல்ல, சட்டநாதன் காலியா? நடா. கண்டிப்பா குட்டியா நடக்குது. இந்த டியூட்டி பசங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க, ஸ்டைலா நடப்பா. கையெடு. காலை புடிச்சு நடக்க விட மாட்டேங்க. மிஸ்டர் பர்ஸ். சின்ன முதலாளி, மன்னிச்சுங்க ஐயா, முடிவெட்டிக்கு வந்தீங்களா? பின்ன சலூனுக்கு சாப்பிட வருவா. ஆமா, நீங்களும் எங்கடா வந்தீங்க? மாட்டுக்காரன் அந்த பக்கமா வந்தான், அவனை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். அவன் சட்டை, அவன் வேட்டி. ஆமா ஆமா, அததான் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். என் பேண்டையும் கொட்டி அவனுக்கு போட்டு அனுப்பிச்சேன். இப்ப போன என்ன பாக்கல? எப்படி நடப்பானே? எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் அங்கதான் அவன் போறான். நீங்களும் போங்க அங்கேயே. ஏடா, எங்க அப்பந்தான் அறிவு கேட்டவன், உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? அதான் மூஞ்சி பூரா கூட்டலும் பெருக்கலுமா வாங்கிருக்கீங்களே, இன்னும் பத்தல. டேய், அடிச்சு பிழைக்காதீங்கடா, உழைச்சு பிழையுங்க. நான் வக்கீலுங்கிற முறையில பேசலப்பா, உன் குடும்பத்துல ஒருத்தனா இருந்து சொல்றேன். சொத்து பத்துன்னு இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் வர்றது சகஜம்ப்பா. இதெல்லாம் வீட்டோட தீர்த்துக்கணும், கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சார், என் அண்ணனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவனை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தினாதான் அவனுக்கு புத்தி வரும். அட பைத்தியக்காரா, நீங்க 2 பேரும் திவாலானதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வரும். இந்த பாரு, கோர்ட்டுக்கு உள்ள போறது சுலபம், வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். போ, உங்க அண்ணனை கூட்டிட்டு வா, நான் பேசி சமாதானம் பண்றேன். சரிங்க. இந்தாயா ஓகார அண்ணா. எதுக்குப்பா அது? எஜமானுக்கு பீசுங்க. இவ்வளவு பணம் யாது? பசுமாட்டை வித்து கொண்டு வந்திருக்கு. ஏன்பா, இதுக்காக வீட்டு லட்சுமி விக்கலாமா? பண விஷயம் எல்லாம் கேஸ் ஜெயிச்சப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வாங்கிக்க. ஆமா ஆமா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மாட்டை மீட்டிக்கிட்டு வா. எனக்கு போறதுக்கு நேரமாச்சு, நாளைக்கு பாப்போம். இருங்க, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். சாப்பாடு இருக்குங்க. வந்தவங்க சாப்பிடலைன்னா எனக்கு இங்க சாப்பாடு கிடையாதுயா. அன்னபூர்ணியோட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி போங்க. சரிங்க சார். என்னங்க போட்டோ வந்திருக்கு? லலிதா, அம்மா லலிதா, என்னப்பா? இங்க வாமா. வாமா, என்னப்பா? இந்த போட்டோ பாரு.
என்ன போட்டோன்னு கேக்குறேன். அது பொண்ணு பார்க்க வேண்டிய போட்டோ. விஷயத்தை சொல்லுங்களேன். மாப்பிள வர்றாருடி, மாப்பிள வர்றார். ஏம்மா மாப்பிள எப்படி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாப்பிள்ளை எப்படி வருவா? இதோ கடதாசியில வந்துகிட்டு இருக்கிறானே. நாளை ரயிலில் ரகுவை அனுப்பி வைக்கிறேன். படிப்புக்கு வழிகாட்டிய நீங்கள் அவன் வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பார்வை. என்ன முழிக்கிற? நான் தான் நீ பால் கறக்கும் போது விவரமா சொன்னனே. இல்லையே. ஓஹோ, நீ போனதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் கோர்ட்ல இருந்து ஜட்ஜி போன அப்புறம் மேஜ நாக்காளி பார்த்து வாதாடுவீங்களா? அது இருக்கட்டும், பையன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? சொல்றேன் மயிலாட். செங்கல்பட்டுல என் சிநேகிதன் சபாபதினு ஒருத்தன் இருந்தான். அவன் நாகலிங்கத்தோட கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அவர் கூட ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனதாக. கரெக்ட் கரெக்ட். அந்த சபாபதியோட ஒரே மகன் தான் ரகு. அவன் படிப்புக்கு அப்ப நான் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். பிற்காலத்துல அவனே எனக்கு மருமகனா வரணுங்கிறது தான் என் ஆசை. பையன் என்ன படிச்சிருக்காங்க? எனக்கு ஜூனியரா வர போறான். அவன் வக்கீல் தான். மாப்பிள்ளையும் வக்கீல? கோர்ட்ல வாதாடுவானே தவிர வீட்டுல வாதாட மாட்டான். என்ன பார், 20 வருஷமா வாயை திறந்திருக்கனா. அவனும் அப்படித்தான். அது சரிங்க. பையன் எப்படி? தாய்க்கு அடங்குனவன், தங்கமான பையன், பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. இதான் நான் சொன்ன வக்கீல் வீடு. எங்க அப்பனை சரியானபடி மாட்டி வைக்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். உன்னதான் நம்பி இருக்கேன். உள்ள போய் விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறோம் பாருங்க. போ. என்னப்பா திரும்பிட்ட? பயமா இருக்கு, நீங்களும் வாங்கலாம். ஐயோ, நானும் வரேன். வக்கீல பார்க்கவே இப்படி பயப்படுறிய? கோர்ட்ல போனா நீ அப்படியே மயக்கம் போட்டுல விழுந்துருவ. சரி பாபாங்க, நான் போயிட்டு வரேன். எப்படியாவது உள்ள போயிடு. அப்புறம் வக்கீலுக்கு கவனிச்சு பாரு. கேஸ் வந்தா அவங்கள விட மாட்டாங்க. நான் வரேன். அவர் இல்ல, அவர் வந்திருக்காருப்பா. அவரா? அவர்தான்ப்பா. யார் அவரு? அவரேதான். அன்னபூர்ணி, அன்னபூர்ணி. என்னங்க? அவர் வந்துட்டாரு. அவரா? ஆமாமா, அவர்தான். அவரா? அவர் இல்ல, யாரு? ஆமாங்க, அவர்தான், அவரேதான். வாங்க வாங்க போற. வாங்க வாங்க. வலது கால முன்னால எடுத்து வச்சு வாங்க. ஆமா. என்ன மாப்பிள்ள, பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? என்ன பின்னால பாக்குறீங்க? உங்களைத்தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன். மாப்பிள்ளை அது. இப்ப மாப்பிள்ளை இல்ல, இனிமே மாப்பிள்ளை தான். சும்மா வளவளன்னு பேசாம மாப்பிள்ளைய உட்கார் சொல்லுங்க. ஓ மாப்பிள்ளை உட்கார். சும்மா உட்கார். நீங்க தான் காப்பாற்றணும். காப்பாற்ற சொல்லுங்க. சரி சரி. அன்னபூரணி, அடக்கத்தை பாத்தியா? ஆமாங்க, பெரியவங்க கிட்ட என்ன மதிப்பு, என்ன மரியாதை. என்ன கவனிங்க சார். ஏந்திரிங்க மாப்பிள்ளை, ஏந்திரிங்க மாப்பிள்ளை. எனக்கு ஒரு கேஸ், சின்ன கேஸ் தான். இனிமே சின்ன கேஸே கிடையாது. பெரிய கேஸா இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். என்னங்க நீங்க வந்த உடனே கேசா? நான் வந்ததே கேஸ் கேட்டேன். மாப்பிள்ளைக்கு தொழில்ல என்ன அக்கறை பாத்தியா? என்னங்க திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்க? நீங்க எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். வந்த கலப்பு தீர பயிரார சாப்பிட்டு என்னங்க மாப்பிள்ளை பொட்டி படைக்க ஒண்ணு எடுத்துட்டு வரல போல இருக்க. ஆமா. ஏன் மாப்பிள்ளை துணிமணி ஒண்ணு கொண்டு வரல? அதெல்லாம் நெருப்புல எரிஞ்சு போச்சுங்க. அன்னபூரணி, இந்த காலத்துல ரயில் பிரயாணத்துல ஆள் தப்புறதே கஷ்டம். சரி விடு, மாப்பிளைக்கு ரெடிமேடு துணி எல்லாம் வாங்கி அனுப்புறேன், கவனிச்சுக்கோ. பேசாதீங்க பேசாதீங்க. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க, வெக்கப்படாதீங்க. நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பட்டுமா? என்ன தம்பி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க தம்பி. என்ன இப்படி வெக்கப்படுறீங்க? உட்காருங்க. ஏன் தம்பி
உங்களுக்கு பசும்பால் பிடிக்குமா எருமைப்பால் பிடிக்குமா? பசும்பால் தான் பிடிக்கும். குடமா குடிப்பேனே. ஆமா, நம்ம வீட்டுல எத்தனை மாடு இருக்கும்? கறவை மாடு 4 இருக்கு. பல்லு பல்லு தேய்க்கலீங்களா? நான் காலையில அது இல்ல, மாட்டுக்கு எத்தனை பல்லுன்னு கேட்டேன். சரிதான். அது பல்ல பார்க்க போனா நம்ம பல்லெல்லாம் கொட்டிடும். ரொம்ப முரட்டு மாடுங்க. முரட்டு மாடா? நீங்க அந்த மாட்டை கொண்டாந்து நிறுத்துங்க பாப்போம். என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? இந்த மாட்டை அடக்கே பழக்கப்பட்டோமா. ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவனாச்சே. அடிப்பீங்களா? ஏன் அடிக்கணும்? மாடு அப்படி நின்ன உடனே அப்படி ஒரு பார்வை, அப்படி அன்பா ஒரு தட்டு, அவ்வளவுதான். முட்டை வந்த மாடு கூட கிட்ட வந்து பக்குவமா சாதம் நிக்காது. ரொம்ப அனுபவசாலியாட்டம் பேசுறீங்களே. அம்மா, மாட்டை வளர்க்கறது ஒரு கலை. காலையிலையும் மாலையிலையும் அழகா அப்படி குளிப்பாக்கணும், தேய்ச்சி அப்படி காலால நடக்க விட்டு மேய விடணும். மாட்டு தொழுவத்துல சாம்பிராணி தூவம் போட்டு அப்படி கமன்னு வச்சிருந்தா. மாட்டோட சாஸ்திரத்தையே படிச்சிருக்கீங்களே. சாஸ்திரமா சரித்திரமே எனக்கு தெரியுமா. இப்ப சாதுவான மாடுலாம் அப்படி மோட்ட மாடு முட்டை வந்து அதோ இந்த மாடு விடுவா இங்க இல்ல. நீங்க பாருங்க எந்த காரணம் தம்பி இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நான் மறந்தே போயிட்டேன். லலிதா, லலிதா, என்னம்மா? போய் 2 வாழை இலை நறுக்கிட்டு வாமா. தம்பி, இந்த நேரம் நீங்க இல்லன்னா லலிதா கதி என்ன ஆயிருக்கும்? கடவுளா பார்த்து கடைசி வரைக்கும் அவளை நீங்க தான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னம்மா நீ அதுக்குள்ள சொன்னா என்னவா? இந்த காலத்துல பட்டப்படிப்பு படிச்சவங்கள இந்த மாதிரி ஒரு தைரியசாலியை காட்டு பார்க்கலாம். ஏன் உங்க அப்பாவே எடுத்துக்க. ஏன் இந்த நேரம் மாடு என்ன முட்டை வந்திருந்தா இவ்வளவு தைரியமா நான் காப்பாத்திருப்பாரா? காப்பாத்தலன்னாலும் மாட்டுக்கு நோட்டீஸ் விட்டு கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டாந்து நிக்க வச்சிருப்பாரு. அது போகட்டும், இந்த தம்பி உன்னை காப்பாத்தின காட்சிய உங்க அப்பா பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? அப்படின்னா அப்பா வந்ததும் மாட்டை வந்து என்ன இன்னொரு தடவை முட்டை சொல்ல போறியா? தம்பி எப்பவும் இப்படித்தான் குறும்பா பேசுறான். அம்மா, உனக்கு சாப்பாட்டுக்கு நேரமால? ஏய் ஏய், உண்மையா எனக்கு தான் சொல்றியா? தம்பி, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சா? அத ஜாலியா ஞாபகப்படுத்துறா. சரி சரி, வாங்க வாங்க சாப்பிடலாம்.